கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. தேவனுடைய இந்த ஊழியத்தை God's ministry is ஆண்டவருடைய உணர்த்துதல் மூலமாக by the instruction of the Lord. நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். We are doing it. நீங்கள் இந்த ஊழியத்தை People watching, இந்த தேவ நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். I'm believing you are watching this. நீங்கள் மாத்திரம் பார்ப்பதல்ல, Not only you are watching it regularly. நீங்கள் அநேகருக்கு இந்த ஊழியத்தை குறித்து சொல்லுங்கள். Do share this with many people. அது உங்களுக்கும் ஒரு ஊழியமாக இருக்கிறது That is a ministry to you. என்று சொன்னால், Want to know the reason? வேதத்தில் In the Bible, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து Lord Jesus Christ, மலையிலே பிரசங்கிக்கின்ற போது when he was preaching on the mountain, அநேக துயரமான மக்கள், many suffered people, வேதனையான மக்கள், many people in problems, பலவீனமான மக்கள், many sickness people, அநேகமான மக்கள் அங்கே கடந்து வந்தார்கள். many kinds of people came to him. அவர்களை பார்த்து When he looked at them, ஆண்டவர் ஆறுதல் சொல்வதற்கு முன்பாக, before comforting them, தைரியப்படுத்துவதற்கு முன்பாக, before giving a courage to them, பலனை கொடுப்பதற்கு முன்பாக, before giving a healing to them, அவள் அழைப்பு என்னவென்று பேசினார். he speaks about the calling of the life. அவர்களை பார்த்து சொன்னார், When he looked at them and said, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி, you are the light of the world. பயந்து குழம்பி வந்த மக்கள் The people who are in fear and confusion, பயத்தை போக்குவார் என்று யோசித்தார்கள். they think about he will remove that fear. அவளை பார்த்து நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம் என்று சொன்னார். But Jesus looked at them and said, you are the light of the world. அவளை பார்த்து நீங்கள் உலகத்து உப்பா இருப்பதாக சொன்னார். And he also said, you are the salt of the world. அவளை பார்த்து நீங்கள் மலையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னார். And you are the city which is on a mountain, cannot be hidden. அதுபோல் இன்றைக்கு நம்மை பார்த்து, Today looking at you and me, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள், you are the salt of the world. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், You are the light of the world. நீங்கள் மலையில் இருக்கிற பட்டணமாய் இருப்பதாக சொல்கிறார். You are the city on a mountain. என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதே, I have a problem in my நான் family. பலவீனமாய் இருக்கிறேனே, I am facing many sickness. நான் இப்பேற்பட்ட வேதனையோடு இருக்கிறேனே என்று யோசிக்கிறீர்களா? You may think I may having this kind of problems going in my life. நீங்கள் வெளிச்சமாய் இருங்கள். You are the light. வெளிச்சம் என்று சொன்னால், If you say light நீங்கள் means, தேவனை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். you should always say about God. இந்த ஊழியத்தை, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக By watching this ministry, இதை மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். share this with many one. காரணம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சம். Reason, you are the light to the world. நீங்கள் தேவனுடைய பார்வைக்கு உப்பா இருக்கிறீர்கள். In the sight of God, you are a salt to the world. அதனால் நம் வாழ்க்கையிலே, So our life, நம்ம கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு வாழ்க்கை, God has given this only life. இதில் எந்தெந்த விதத்திலே தேவனுக்கு பணி செய்ய வேண்டுமோ, In whatever way, if you want to serve God, நாம் பணி செய்வோம். we should do that. அதனால் இந்த ஊழியத்தை By doing that to this ministry, நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து சொல்லுங்கள். do share this with many one. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். Surely God will bless இந்த you. வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக Today also let's meditate on God's word. யாக்கோபின் புத்தகம் 1:3 James chapter 1 verse 3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Knowing this, that the trying of our faith worketh patience. சந்தோஷமாக எண்ணுங்கள். Count it all joy. எதனை சந்தோஷமாக எண்ண வேண்டுமோ, What we should consider. 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, When you look at the second verse, it என் says, சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, my brethren, count it all joy when you fall into diverse of temptations. சோதனைகளில் அகப்படும் போது When you get stuck into the temptations. சந்தோஷமா எண்ணுங்கள் என்று சொல்லுகிறாரே. He is saying, count it all a joy. என்னுடைய சோதனையை பார்த்து சந்தோஷப்பட முடியுமா? How when I look at the problem and I can get joy. இந்த சோதனை எதை கொடுக்கிறதா? What this temptation is giving me. ஒன்று விசுவாசத்தை கொடுக்கிறது. One thing, the faith it is giving. இரண்டாவது பொறுமையை கொடுக்கிறது. And the second one, it gives patience. தொடர்ந்து படிக்கும் போது தான் விளங்கிக் கொள்ள முடியும். When you look at the next verse only, we can able to understand the previous verse. நான் 2 வசனத்தை வாசிக்கின்றேன். I'm reading both the verses. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். Verse 2 and 3, my brethren, count it all joy when you fall into diverse temptations, knowing this, the trying of your faith worketh patience. நமக்கு சோதனையோ பிரச்சனை வரும்போது கலங்க வேண்டாம். When we face problem, we don't need to get discouraged. அது நம் வாழ்க்கையிலே ஒரு பொறுமையை உண்டாக்குகின்றது. That is bringing a patience in us. பொறுமை என்பது அருமையான நம்முடைய குணத்துக்குள்ளான நல்ல பண்பு. அது Patience is coming inside of us. It's making a beautiful character in us. அநேக நேரங்கள் சோதனை வரும்போது, But many times we face into problems. பிரச்சனை வரும்போது, When we go into pains, பொறுமையை இழந்து விடுவோம். we are getting that patience to be resolved. ஆனால் But நம் வாழ்க்கையிலே in our life,
இந்த சோதனையை பொறுமை உண்டாக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. This problem will bring some patience in us. அதுதான் தேவனுடைய வார்த்தை. That is God's word. நாம் பொறுமையை இழந்து போகாதபடிக்கு, We never lose this patience. பொறுமையாய் இருக்கும்படியாக We should always be in patience. விசுவாசத்தின் பரீட்சையானது, It is saying the testing of your faith. நம் வாழ்க்கையில ஒரு பரீட்சை இருக்கிறது. We have a test in our life. பிள்ளைகளுக்கு எப்படி ஒரு பரீட்சை இருக்கிறது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு, How students having a test in their studies. அதுபோல் நம் வாழ்க்கையில ஒரு பரீட்சை இருக்கிறது. Likewise, we have a test in our life. அவர்கள் பாடத்தின் மூலமாய் பரீட்சை, By their studies, they have facing the test. நமக்கு சோதனை மூலமாய் பரீட்சை. By problems, we are facing this இந்த test. பரீட்சையில் தான் விசுவாசம் By this test only, we can able to acquire faith. காண்பிக்க முடியும். We can able to show that. காண்பிப்பதின் மூலமாக By showing that, எனக்குள் இருக்கிற பொறுமையின்மையானது மாறி I can able to show my patience in me. பொறுமையை கொடுக்க முடியும். I can able to produce that patience. எனக்குள்ளாய் இந்த பொறுமை வந்துவிட்டால் When I have that patience, எங்கு சென்றாலும் wherever I go, எதையும் ஏற்றுக்கொள்ள, we can able to accept எதையும் anything. தாங்கிக் கொள்ள, We can able to tolerate. எதையும் சகித்துக் கொள்ள, We can able to everything இவையெல்லாம் sacrifice. வரும்போது When all these things come என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே in my spiritual life, நான் வளர ஆரம்பிப்பேன். we will start to ஒரு develop. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ We will live a victorious life. தேவன் கிருபை செய்வார். God will shower His grace. அதனால் So, இந்த சோதனையை குறித்து about this test, நீங்கள் சங்கடப்படாமல் don't get discouraged. சந்தோஷமா எண்ணுங்கள். Count it as joy. அந்த அனுபவத்தில் ஒப்பு கொடுப்போமா? We surrender to walk in that experience. அன்பின் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். Dear God, we praising you. எங்கள் வாழ்க்கையில் வருகிற பரீட்சை, Whatever test we have in our life, சோதனை என்ற பரீட்சை problem of test, எனக்கு பொறுமையை கொடுக்கிறது. it gives a patience to me அந்த ஆவிக்குரிய கனியை கொடுக்கிறது. that brings a spiritual fruit to us. பெருமையுள்ளவனை பார்க்கிலும் The one who is proud, பொறுமையுள்ளவன் பாக்கியவான் சொல்லி பார்க்கிறோம். the one who is patient, he is so blessed. நான் பாக்கியவான். I am blessed. ஸ்ரீதரதுருவியாதியா. Oh, I thank you for that. பொறுமை. Yes, patience. என்னை அநேகர் ஏளனமாய் எண்ணலாம், When other people think about ஆனால் me, நானோ பாக்கியவான். but I am blessed. நான் பாக்கியவான். I am blessed. அந்த பொறுமையான பாதை நடத்துங்க. Lead me in that patience way. சோதனையான பாதையிலே In the way of அதை temptation, ஏற்றுக்கொள்கிற கிருபை தாங்க. help me to accept that. லீதுருபலபுதுருபியாதியா. Oh, we thank you for that. பொறுமை என்னை உயர்த்தும், Patience will lift us. ஆசீர்வதிக்கும். It will bless us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.